ஸ்மாக் டவுன்ல ஒரு தரமான சம்பவமா WWE அன்டிஸ்ட்ரிபியூட்டட் யுனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச் கோடி ரோட்ஸ் வர்சஸ் கந்தர் வர்சஸ் இந்த மேட்சுக்கான ஸ்பெஷல் ரெஃபரியா செமி ஜெயின் இருக்கிறாரு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் செமி ஜெயின் நல்லாவே பண்ணிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்தில் சப்மிஷன் மூவ் போட்டு லாக் பண்றாரு கந்தர் கோடி ரோட்ஸ். அதுல இருந்து வந்து ரோப்பை பிடிச்சாலும் கந்தர் விடவில்லை. அதனால கந்தர் மூஞ்ச பிடிச்சி இழுக்கிறாரு. இழுத்தோடனே அதுக்கப்புறம் கந்தருக்கும் செமி ஜெயினுக்கும் ஒரு கான்ட்ரவர்சி ஆகுது. ரெண்டு பேரும் மாறி மாறி புஷ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து கந்தரை செமி ஜெயின் அரைஞ்சிடுறாரு. அரைஞ்சதுக்கு அப்புறம் செமி ஜெயினுக்கு கந்தர் பவர் பாம் போறாரு. பவர் பாம் போட்டோன்னே இந்த மேட்ச்ல ரெஃப்ரி இல்லாதனால அடிபட்டு செமி ஜெயின் உள்ள கிடக்குறாரு. ரெஃப்ரி தேவைப்படுது. அதனால ஒரு புது ரெஃப்ரி வர்றாரு. இந்த மேட்ச்ல கந்தர் ஜெயிக்க போற நேரத்துல பவர் பாம் போட்டு ஜெயிக்க போற நேரத்துல அந்த ரெஃப்ரியை பிடிச்சி வெளில இழுத்து விட்டாரு செமி ஜெயின். நான் தான் அபிஷியல் அப்படின்ற மாதிரி சொல்லி மீண்டும் உள்ள வராரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கட்டத்துல ரோப்பை குடிச்சு தடுமாறிக்கிட்டு இருந்த கந்தர் ரோல் பின் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்த கோடி ரோட்ஸ் இதன் மூலியமாக பார்த்த செமி ஜெயின் அந்த கையை தட்டி விட்டு அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் கவுண்ட் பண்ணி இந்த மேட்சை முடிச்சு விட்டுருவாரு. இந்த மேட்ச் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, கோடி ரோட்ஸ் வின் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் செமி ஜெயின் பேக் சீட்ல போயிடுவாரு. ஆனா கந்தர் சும்மா இல்லாம எனக்கு திருப்பி மேட்ச் வேணா, எனக்கு அநியாயம் நடந்துச்சு, இந்த மாதிரி எனக்கு ஒரு வாக்குவாதம் நடந்து அந்த இடத்துல மேட்ச் நடக்கும். அந்த மேட்ச்ல வந்து புது ரெஃப்ரியா இருப்பாரு. அந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் இந்த மேட்சை பார்த்து கடுப்பான செமி ஜெயின் என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, வந்து கந்தருக்கு ஒரு ஹெல்வாக்கி போடுவாரு. அதனால இந்த மேட்சை டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணி முடிச்சு விட்டுருவாங்க. முடிச்சு விட்டோன்னே என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் சாம்பியன்ஷிப்பை வாங்கி ரெஃப்ரி வந்து கோடி ரோட்ஸ்ட கொடுக்கலான்னு பார்ப்பாரு. அந்த இடத்துல வந்து கந்தர் அடிபட்டு கிடப்பாரு. இதை பார்த்து செமி ஜெயின் என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, ரெஃப்ரியோட வாக்குவாதம் போய் ரெஃப்ரிக்கு ஒரு பஞ்ச் வைப்பாரு. அதுக்கப்புறம் கோடி ரோட்ஸ் பெல்ட்டால கோடி ரோட்ஸ்க்கு ஒரு அட்டாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கடுப்பாய் அங்கேருந்து கிளம்பிடுவாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, ஸ்மாக் டவுன்ல இவங்களுக்குள்ள கான்ட்ரவர்சிலாம் போய் பேக் சீட்ல போய் கந்தர் எனக்கு மேட்ச் வேணும், ரீமேட்ச் வேணுன்ற மாதிரி கேட்பாரு. இதெல்லாம் முடிவு பண்ணி ஸ்மாக் டவுன் மேனேஜர் என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, கந்தர் வர்சஸ் செமி ஜெயின் வர்சஸ் கோடி ரோட்ஸ் 3 பேருக்கும் WWE அன்டிஸ்ட்ரிபியூட்டட் யுனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நைட் ஆஃப் சாம்பியன்ல கன்ஃபார்ம் பண்ணிடுவாரு. இந்த மேட்ச் ஏற்கனவே நம்ம எதிர்பார்த்தது தான்.